தம்பி எப்படி இருக்கீங்க? அண்ணா எங்கண்ணா நல்லா இருக்க விடுறாங்க. ஏன்பா படம் ரிலீஸ் ஆகலண்ணே. டேய் ஆயிடுச்சுப்பா. காலையில அந்த நீதிபதி அம்மா தீர்ப்பு கொடுத்துட்டாங்களே, விஜய்க்கு ஆதரவா தான் வந்திருக்கு. யூஎஸ் சான்றிதழ் கொடுத்துட்டு அந்த ரத்து எல்லாம் பண்ணிட்டாங்க. என்ன குடுக்க சொல்லிருக்காங்க. ஆ. இவங்க தான் தலைமை நீதிபதியில திரும்பவும் போயிருக்காங்க. யாரு போயிருக்கு? சென்சார் அந்த தணிக்கை சான்றிதழ் குடுக்குற அந்த குழு தான் போயிருக்கு. ஏன் என்ன விஷயம்? படம் வரக்கூடாதுன்னு, தளபதி படம் வரக்கூடாதுன்னு ம். இவங்க சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரு சதி பண்ணிட்டு இருக்காங்க? திமுக அரசு தான். இது வேற கம்முன்னு இருப்பா. திமுகவுக்கு சென்சார் போர்டுக்கு என்னப்பா சம்பந்தம் அதான் இருக்கு? அண்டர் கிரவுண்ட் லிங்க் இருக்குதாமே. இது மாதிரி தான்ப்பா நீங்க இருக்கிறீங்க. ஏன் தான் இந்த தமிழக வெற்றி கழக தற்கூரிங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? அண்ணே, அண்ணே, என்ன அந்த லிஸ்ட்ல சேர்த்துறாரு? இல்ல உன்ன சேர்க்கல, மத்தவங்கள சொல்றேன். இவங்க என்னன்னா சென்சார் போர்டு எந்த கவர்மெண்ட் கீழே வருதுன்னே தெரியல. ஆமா, சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கீழே தான் வருது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா 5 பேரு 5 பேர்ல 4 பேர் என்ன பண்ணிட்டாங்க, யூஎஸ் சான்றிதழ் கொடுத்துட்டாங்க, படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் தான் முரண்டு பிடிக்கிறாரு. அந்த ஒருத்தர் தான் இந்த ஜனநாயகன் வெளியே வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, ஆர்குமெண்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. நியாயமான ஆர்குமெண்ட் தான். ஏன்னா சென்சார் போர்டுன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நாங்க செயல்படுறோம். ஹைகோர்ட் எங்களை கண்ட்ரோல் பண்ணாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. மறு ஆய்வுக்கு பண்ணிருக்காங்க. இப்ப விட்டுருங்கப்பா, அவங்க 4 பேரும் என்னைய விட்டுருங்க, நான் எங்களை தவிர்த்துட்டு மறு ஆய்வுக்கு அனுப்புறோம். அவங்க பார்த்து முடிவு பண்ணட்டும். இந்த படம் இந்த 5 பேர் இல்லாம வேற 5 பேர் அந்த குழு கொண்டதான் முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லி. இதுல பாஜக மேல எல்லாரும் குறை சொல்லியிருந்தாங்க. பாஜக தலையிடுது. சென்சார் போர்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏங்க இதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல, நாங்க சென்சார் போர்டு எல்லாமே பண்ணிட்டு சர்டிபிகேட் கொடுத்துட்டு படத்தை வந்து படக்குழுக்களை கொடுக்குறோம் பாருங்க, அது வரைக்கும் எங்க கண்ட்ரோல். படம் குத்துட்ட பிறகு அது கவர்மெண்ட் கண்ட்ரோல். எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா இருந்தாலும் சென்சார் போர்டுக்குள்ள பாஜகவுடைய ஆட்கள் இருக்கிறாங்க, சங்கி ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு எப்பவும் இருக்கதான் செய்றாங்க. எப்பவுமே இருக்கதான். ஏன்னா இவங்க தேர்தல் ஆணையத்துக்குள்ள என்ன பண்ணாங்க, அவங்க ஆட்களை போட்டாங்க. அப்படிதானே வச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி அவரு தலைமை நீதிபதி சொல்றா பரிந்துரைக்கிற ஆளெல்லாம் பண்ணக்கூடாது. பாஜக யாரு பரிந்துரைக்கிறாங்களே அவங்கதான் வந்து என்ன பண்ண தேர்தல் ஆணையத்துல. இவங்க ஆல்ரெடி அதிமுகவி அப்படி அயன் லேடியா இருந்து அவங்களே வளைச்சு கழிச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, விஜய் தான் ஏமாத்திரம் அப்படின்னு. இதுல என்ன 12ஆம் தேதி ஆஜராகணும் சிபிஐல. ஐயோ, இது இல்லாம இப்ப அங்க வேற இப்ப பனையூர்ல பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காரு, ரிஹர்சல் இருக்கிறாரு. எது எப்படி தவழ்ந்து போலாம். இப்போ எப்படின்னா பனையூர் அலுவலகமே இப்ப சிபிஐ அலுவலகமா மாத்திருக்காங்க. பிராக்டிஸ் பண்றாரு. ஆளாளுக்கு எப்படி எல்லாம் கேள்வி எல்லாம் எந்த குறுக்கல வந்து எவன் கேள்வி கேட்பான், கேள்வி கேட்பான், எல்லாத்துக்கும் பதில் ஆன்சர் கரெக்டா வச்சிருக்கணும்ல. அதனால என்ன பண்ண, இப்ப பனையூர் அலுவலகம் என்ன பண்ணிருக்காங்க, சிபிஐ அலுவலகம் மாத்திட்டு ரிஹர்சல் இருங்க சார், நீங்க படம் வந்து ரிலீஸ் ஆகுறத பத்தி எல்லாம் கவலைப்படாது. அத பத்தி எல்லாம் உங்களுக்கு என்ன கவலை? ஏன்னா ஊரே இங்க கொந்தளிச்சுட்டு இருக்கு. ஆளாளுக்கு ஆதரவு அள்ளி தெளிக்கிறாங்க. படம் வர்ற அன்னைக்குதான் பொங்கல் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சக நடிகர்கள் எல்லாமே என்ன பண்ண, எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்க. நம்மாலும் மட்டும் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா பாஜக இருக்குது, கொடுக்க மாட்டாரு. இது திமுக பண்ணிருக்கட்டுமே, வரிஞ்சு கட்டின்னு வந்திருப்பாங்க. தமிழக முதல்வரே நான் வீட்டுதான் இருப்பேன், என்ன அரெஸ்ட் பண்ணாதீங்க. இது ஆதவர்ஜனெல்லாம் என்ன பேச்சு பேசுனா போல மனுஷன். தூக்கி அடிச்சு பார்த்து சிஎம் சார் வாங்க ஒண்டி கொண்டி தில் இருந்தா ஒண்டி கொண்டி பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வருதா. அது சின்ன பசங்க சிங்கிள்ஸ் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் ஆதவர்ஜன் என்ன பண்ணாரு, கூப்பிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப இந்த ஜனநாயகன் படத்துல ஒன்றிய அரச நீங்க பாஜக கூட விமர்சிக்க வேண்டாம் சார், வேணாப்பா. ஏன்னா நீங்க கொள்கை எதிரின்னு சொல்றீங்க. இது வரைக்கும் நீங்க பாஜக விமர்சிக்க, நீங்க பாஜக அரசு நீங்க வந்து என்ன பண்ண, பாஜக பக்கமே போனா ஒன்றிய அரசு விமர்சிங்க, கவர்மெண்ட்டை விமர்சிங்கப்பா. கவர்மெண்டா ஆமா, ஏன்னா அவங்க கண்ட்ரோல்ல தான் சென்சார் போர்டு இருக்கு. அவங்கள விமர்சிங்க. ஏன் விமர்சிக்க மாட்டீங்க அப்படின்னா, பீஸ புடிங்கிடுவாங்கண்ணே, நீங்க வேற அமைதியா இருங்கண்ணே. ஏன்னா அப்புறம் நாங்க வார்த்தையை விட்டுட்டு எங்க பீஸ புடிங்கிட்டாங்கன்னா இவங்க ஆல்ரெடி வேற பயத்திலே இருக்காங்க. திருப்பரங்குன்ற மேட்டரா வாய் திறக்க மாட்டாங்க. கிறிஸ்துமஸ் கேக் வெட்டும், அப்படி கேக் வெட்டுவாரு, கலர் கலரா கண்ணாடி எல்லாம் போடுவாரு, அப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுவாரு. ஆனா சர்ச் எல்லாம் அடிச்சு உடைச்சாங்க பாருங்க, அந்த மேட்டருக்கு வாய் திறக்க. எங்க வச்சாங்க வடக்குல அப்படின்னு இவரு கேப்பாரு, விஜய் கேப்பாரு, பயந்துட்டேன். இல்ல எங்க ஓடிச்சாங்க அப்படியா, அப்படிலாம் கேள்விப்படவே இல்லையே. கனவுல கண்டிருப்பாங்கப்பா, நீ வேறப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கடந்து போயிடுவாரு. ஆனா இப்ப இவரோட படம், இவருதான் ஜனநாயகனே என்ன பண்றாரு, ஜனநாயகனே
வாய மூடிட்டு இருக்காரு. இப்போ கரூர் விவகாரத்துல கூட ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாரு. வெளியே வர முடியலன்னா கூட ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி திமுக அரசுக்கு கண்டனம் ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ் ஆச்சு. ஆமா, அட்லீஸ்ட் நீங்க ஒரு வீடியோ தான் ரிலீஸ் பண்ணிருக்கலாம். மோடி சார், எஸ் சார், என் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டீங்க, நான் இங்க பனையூர்ல தான் இருக்கிறேன், வாங்க சார். சார் நான் பனையூர்ல தான் இருப்பேன், என்ன பழி வாங்கணும்னா என் படத்தை ரிலீஸ் பண்ணாமலாம் விடாதீங்க. ஆமா, இப்படியாச்சும் ஒரு வீடியோ, எதுனா ஒரு வீடியோ. சரி, வீடியோ கூட வேணாம் சார், ஏன்னா அவருக்கு வந்து வாயில புண்ணு வந்திருக்கு, த்ரோட் பெயின், ஏதோ ஒரு பிரச்சனை, ஜோரம். உங்க வானரங்க படம் இருக்க ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார், அருண்ராஜ், செங்கோட்டை எங்க காணோம்? யாருமே காணுமே. என்ன சொல்றீங்க? எங்க அண்ணன் புஷி ஆனந்த் தான் சொன்னாரு இல்லையா? என்ன பண்ணாரு? பூஜை பண்ணாரு, பேனர் வச்சு. கடவுள் கிட்டே போயிட்டு தான் பண்ணாரு. கடவுள் கிட்ட ஏன் போனா? இவருதான், விஜய் தான் கடவுளே. ஆமா, அதனால பூஜை எல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா ஒரு பக்தி, ஒரு வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு. உயர் நீதிமன்றம் விஜய்க்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்துறாங்க. ஆனா உடனே வச்சாங்களா ஆப்பு, மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. இப்போ இதுல என்ன விவகாரம்னா, மேல்முறையீடு தலைமை நீதிபதி அமர்வுல இப்ப கொடுத்தது வந்து தனி நீதிபதி. இதை எதிர்த்து என்ன பண்ணிருக்காங்க, தலைமை நீதிபதிக்கு போயிட்டாங்க. இப்ப தலைமை நீதிபதியும் விஜய்க்கு ஃபேவரா கேஸ் கொடுக்குற, தீர்ப்பு கொடுக்குறான்னு வச்சுப்போம். எப்ப தனி நீதிபதி உத்தரவை நான் வந்து என்ன பண்றேன், ரத்து பண்ண மாட்டேன், அந்த உத்தரவை, அந்த தீர்ப்பை நான் என்ன பண்றேன், இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி கொடுப்பாருன்னு வச்சுப்போம். எங்க போவாங்க? உச்ச நீதிமன்றம் போய் ஆக மொத்த படத்தை ரிலீஸ் பண்ணாம கால கடத்திட்டே இருக்கணும். இதுல வேற டயலாக் வேற, திரும்பி போற ஐடியாவே இல்ல, ஐ அம் கம்மிங் அப்படின்னு. ஆனா சென்சார் போர்டு யூ வெயிட்டிங் படத்தை வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வெயிட்டிங்ல போட்டாங்க. நீ என்ன கம்மிங் சொல்றது? நீ வா, என்கிட்ட எல்லாத்தையும் சரண்டரா எழுதி கொடுத்துட்டு, ஏற்கனவே பின்னணியில இருந்து இயக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம். ஆமா, இவங்க வெளிப்படையெல்லாம் இயக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, நீ பண்ணுப்பா, அவங்கதான்ப்பா எல்லாத்தையும் பண்றாங்க. இப்ப எனக்கு என்னன்னா, தலைவா படம் ஞாபகம் வந்துச்சு. தலைவா படத்துல அம்மா ஜெயலலிதா கைய கட்டிக்கிட்டு எப்படி எல்லாம் கெஞ்சினாரு, இது பண்ணாரு. ஒருவேளை பாஜக கிட்ட கெஞ்சிருப்பாரோ? வாய்ப்பு, ஒரு கெஞ்சினு எதிர்பார்க்கறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாள் அவர் அறிக்கை விடல. ஆமா, அதுக்குதான் உட்காந்து பிராக்டிஸ். நான் கூட சிபிஐ விசாரணைக்கு பிராக்டிஸ் நினைச்சேன். பாஜக கிட்ட போய் எப்படி எல்லாம் கெஞ்சலாம், இப்படி நிக்கலாமா, இப்படி நிக்கலாமா, எப்படி நிக்கலான்ற ஒரு பிராக்டிஸ். அதுதான் கரெக்ட் தான். ஒருவேளை அதுக்கு பிராக்டிஸ் பண்ணலாம் பண்ணலாம். தூதர்கள் அனுப்பியிருப்பாங்க, ஆதவர்ஜுனா தூதர்களா இருக்காங்களா, தூதுவர் அனுப்பியிருப்பாங்க, பாஜக போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் டிஜிட்டல் இந்தியா. ஆமா, பாஜக போதே சொல்ல வேணாமா டிஜிட்டல் இந்தியா. ஆமா, எனக்கு இன்னொரு பண்ணிக்கிட்டு இருப்பாரு. எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்ப பிளாக்ல டிக்கெட் வாங்கிருக்காங்க 5000 ரூபாய், 6000 ரூபாய், 7000 ரூபாய். அவங்களுடைய கதி என்ன? ஏன்னா இப்போ நீங்க தியேட்டர்ல நீங்க டிக்கெட் முன்பதிவு வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கினா காசு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க, அதுல கொடுத்துருவாங்க. இப்ப பிளாக்ல 7000 ரூபாய் கொடுத்த டிக்கெட் வாங்கிருப்பாங்க. எப்படி 7000 ரூபாய் வரும்? நீ முட்டி மோதினா கூட இந்த டிக்கெட் வாங்கினவன் இருக்காம பாருங்க, வெறும் ஒருத்தனோட கான்டாக்ட்ல வாங்கிருப்பான், அவன் இன்னொருத்தன், அவனுக்கு இன்னொருத்தன், வேறு எங்கேயோ இருக்கும். ஆமா, செயின் போல வரும். நீ அப்படி சப்போஸ் முட்டி மோதனோட ஒரிஜினல் டிக்கெட் எவ்வளவு? நீ அதிகபட்சம் கூட 500 ரூபாய் வச்சுங்களேன். 500 ரூபாய் ரிட்டர்ன் வாங்கிடலாம். 7000 ரூபாய் இங்க இருக்கு, 500 ரூபாய் இருக்கு. ஆனா இதுல எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, விஜய் அவர்கள் அவருக்காக கூட வர வேணாங்க, படத்தை, உங்க படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க, லாஸ்ட் படம் சொல்லி கோடிக்கணக்கான ரசிகர்கள் என்ன பண்றாங்க, உங்க டிக்கெட்டை பிளாக்ல கொடுத்து வண்டியை அடமானம் போட்டு ஏதோ ஒண்ணு நகைய வச்சு ஏதோ ஒண்ணு டிக்கெட் வாங்கி என்ன பண்றாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காச்சும் வந்து குரல் கொடுக்கணுமா இல்லையா? இதுக்காகவாச்சும் அவர் பேசிடுவாங்க. ஏற்கனவே இந்த கரூருக்கே அவர் ஒன்னும் வாய திறக்கல, தான் பொறுப்பு ஏத்துக்காத ஒரு கரெக்ட். இப்ப இதுக்கும் பொறுப்பு ஏத்துக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் பிளாக்ல டிக்கெட் விக்கிறது அவருக்கு ஒரு பக்கம் போகும். செய்யும். இதுல வேற ஊழலை தடுக்க டிவி கேக்காரங்களே பிளாக்ல விக்கிறாங்க ஒரு பேச்சு இருக்கு. அவங்களே கட்சிக்காரங்களே என்ன பண்ணிருக்காங்க, ஒரு தியேட்டர்ல போயிட்டு பல்கா வாங்கி. என்னன்னா கட்சிக்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு. ஓ, இதெல்லாம் புஷியா இருந்திருக்க வேலையா இருக்குமோ? நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு, அதனால ஒரு மாவட்டமா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. நிதி சேகரிக்கிறாங்க. ஆக மொத்த தன்னுடைய சொந்த படத்து டிக்கெட்டையே பிளாக்ல ஓட்டுறத முடியாம தடுக்காம இருக்கிற விஜய் எப்படி ஊழலை வந்து கருப்பு பணத்தை எப்படி மீட்க போறாரு? இந்த பல கேள்விகள்லாம் இருக்கு. ஆனா ஜனநாயகன் படம் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாது. ஏன்னா ரிலீஸ் ஆக விட மாட்டாங்க. ஆதரவா கேஸ் வந்தா கூட அப்பீல் போயிட்டே இருக்காங்க. அதனால படம் வராது, அது ஒண்ணு மாற்று கருத்து இல்ல. ஆமா, அது படம் வராது. இதுல எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, குரல் கொடுக்காம இருக்கிறது தான். நீங்க வீதிக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு பேப்பர் லெட்டர் அறிக்கைனா விடலாம்.
அறிக்கை லெட்டர் பேடு கட்சி வச்சு எத்தனையோ பேர் அவங்க கூட அறிக்கை விடுறாங்க. ஆனா எத்தனையோ நடிகர்கள் எல்லாருமே பின்னாடி வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு நடிகை கூட வீடியோ போடுறாங்க, நீ வாத்தல நான் பாத்துக்கிறேன், நாங்க இருக்கோம் உங்க கூட. வரமாட்டார படம், நீனா வாத்தலன்னு கூப்பிடுறது, நீ கூப்பிட்டா உள்ள உட்காந்து நான் வந்துருவேனா, நான் நினைக்கிறேன் வரணும். இப்ப புடி எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாஜக கிட்ட. ஆனா விஜய் வந்து பாஜக பத்தி எந்த இடத்துலயும் விமர்சிக்கவே இல்லை. கொள்கை எதிரி சொல்லி எனக்கு அதுதானே பெரிய சந்தேகமா இருக்கு. இப்ப இதுல நீங்க ஒரு அரசியல் நகரை பாத்தணும். திமுக எந்த ஸ்டாண்ட், நீங்க திமுகவை வம்புக்குன்னு இழுத்தீங்க, ஆனா திமுக உங்களை மதிச்சுதா? சீண்டவே இல்ல. போயிட்டே இருந்தாங்க. ஆனா நீங்க சீண்டவே இல்ல. பாஜக உங்களை எப்படி வாட்டி வதைக்கிறாங்க பத்தியா? இதுதான் தமிழக வெற்றி கழகம். பாஜக பக்கா பிளான் போச்சு. பயங்கரமா விமர்சிக்கிறான். இப்ப திமுக விமர்சிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஆளு வந்தான். இவன் பின்னாடி அவ்வளவு கூட்டம் வருது, இவனை எப்படியாச்சும் வலிச்சு போட்டோம் அப்படின்னா ஆமா இந்த பக்கம் தெரியாம பண்றத இப்ப தெரிஞ்சே பண்ணிடலாம் அப்படின்னுதான். இதுல இன்னொரு என்னன்னா, படம் வந்து எப்படியோ லேட் ஆகும், எப்படியோ ஜூன் ஜூலைக்குலாம் போயின்னு சொல்றாங்க. ஏன்னா அண்ணா இவங்க கூட பிளான் பண்ணி எலெக்ஷன் டேட் அன்னைக்கு திமுக காரங்க சென்சார் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் எலெக்ஷன் டேட் அன்னைக்கு படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ண முடியாது. எவனும் ஓட்டு போட வர மாட்டான், எல்லாம் போய் தியேட்டர்ல கத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா பிப்ரவரி மாசம் வரைக்கும் இழுத்துட்டு வந்துடணும் படம் ரிலீஸ் ஆகாம. ஏன்னா பிப்ரவரி மாசம் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அரசியல் பேசியிருக்காங்க சார், எப்படி சார் ரிலீஸ் பண்ணலாம்? வேற ஒருத்தர் என்ன பண்ணுவான், கேஸ் போடுவான். ஆமா இது அரசியல் பேசியிருக்காரு, அதனால இது படம் ரிலீஸ் பண்ண. ஆக மொத்தம் எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்ச ரிசல்ட்ல வந்து ஜூன் ஜூலைக்கு வந்துரும், படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு சிலர் வந்து நான் பண்றாங்க சொல்றாங்க. அதுக்குள்ள படம் ஏற்கனவே படம் பகவந்த் கேசரி ஏற்கனவே அந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லா கிண்டிட்டாங்க. இதுக்கப்புறம் ஜனநாயகனுக்கு நான் கூட புது கேசரி தான் ஏதோ கிண்டி இல்ல, பழைய கேசரி தான் சூடு பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சு இந்த கேசரி எடுத்துக்கின்றாங்க, சூடு பண்ணி தராங்க, சூடு பண்றதுக்குன்றாங்க. இந்த கேசரி தாங்குமா இல்ல மூச்சு அடிச்சிருமா அப்படின்னு தெரியல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, படத்தை படக்குழு ரிலீஸ் பண்ணதே இல்லையோ, ரெடியா ஒரு பின்னாடி இருக்கான் ரிலீஸ் பண்றதுக்கு. அதாவது எப்பேற்பட்ட படம் இருந்தாலும் சரி, ஆன் டைம்ல ஆன் டேட்ல ஆன் செகண்ட்ல ரிலீஸ் பண்றோம் போல. வெளிய கூட தியேட்டர்காரன் கூட அவ்வளவு லேட் பண்ணுவான். ஆமா, நம்மால அப்படி பண்ண மாட்டான். கரெக்டா அந்த டைம்ல தான் பண்றாங்க. செகண்ட் இந்த செகண்ட் எல்லாம் ரொம்ப அக்யூரேட்டா வச்சு என்ன பண்ணுவா போல ரிலீஸ் பண்றா போல. தமிழ் அவங்க யாருக்கெல்லாம் போயிட மாட்டாங்க. நீங்க இதுல ஜனநாயகன் படம் என்ன சொல்றாங்க கேஸ்ல, சார் நாங்க 500 கோடி ரூபாய் போட்டு என்ன பண்ணிருக்கோம், படம் எடுத்திருக்கோம். 9ஆம் தேதி வர சொல்லிட்டேன், எங்களுக்கு ரொம்ப பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். ஒண்ணு, யாருப்பா உன் 500 கோடி எடுக்க சொன்னது? யாரு கேட்டு அவ்வளவு சென்சார் போர்டு சர்டிபிகேட் குடுத்துட்டு அனௌன்ஸ் பண்றது சென்சார் போர்டு அப்புறம் தான் பண்ணிருக்க. நீ எதுக்கு முன்னாடியே சென்சார் போர்டுல வரலாறு வேற, விஜய் போடனா டேட் மாதிரி வந்தது இப்ப மாறி போச்சு, என்ன பண்ண போறேன்? அதுதான் வரலாற்று பிரேக்ல, வரலாற்று சாதனை படைச்சு வரலாறு படைக்க போறேன்னு வந்தாரு. இப்படி ஒரு வரலாறு வரலாற்றுலயே சம்பவம் பண்ணிருக்கிறார். இதுதான் சம்பவம் போல இருக்கு. அதாவது விஜய் பட டைலாக் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம், ட்ரெய்லர்லயே வச்சிட்டாங்க. ஆமா, சம்பவம் பண்றதுலயே சிறப்பா பண்ற, சம்பவம் பண்றதுலயே வரலாறு பண்றதுல சம்பவம் பண்றத பாத்திருக்கியா? சம்பவம் பண்ணிட்டாங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. இவரு வாய வச்சுன்னு சும்மா இருந்திருக்கலாம். டைலாக் சாட்டை எடுப்பாராம், அரசியல் பண்ண வாங்கடா கொள்ளடிக்கிறதுக்கடா வருவீங்க அப்படின்னு சாட்டியை சொல்லிட்டு வரா. உங்களுக்கு சொல்லிட்டீங்களா சாட்டியை சொல்லிட்டு உட்கார வச்சாங்களா? இப்ப ஜனநாயகன் படம் வருமா வராதா? அடி அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே இது பெரிய அடிதான். ஆமா, இப்ப இன்னும் 2-3 நாள் கழிச்சு டெல்லிக்கு ஓடணும் தலைவர். டெல்லியில போயிட்டு நான் பாடுபடுறாரோ படலையோ, மனுஷன் கொலை ஏதோ தெரியாம கொள்கை எதிர்த்து பேச்சுக்கு சொன்னா உங்களை பத்தி எதுவும் பேசல. இதுக்கே இப்படி எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. பேசுனா என்னடா பண்ணுவீங்க? எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. நீ பாஜக சீண்டவே இல்லையே, இந்த அளவுக்கு வச்சு செய்றீங்களே. சீண்டுனா எந்த அளவுக்கு வச்சு செய்வாங்க? ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஆமா, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆக மொத்த ஜனநாயகன் படம் தாமதம் ஆகும். ஆமா, அது கன்ஃபார்ம். 12ஆம் தேதி இவரு ஆக மொத்த விஜய் அவர்கள் பொங்கல் இங்க செலிப்ரேட் பண்ண மாட்டாரு. டெல்லியில செலிப்ரேட் பண்ண போறாரு. டெல்லியில சிபிஐல போய் கேட்பாங்களே, ஏன்பா லேட்டா வந்தேன்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? ஜனநாயக படம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க, அதனால அதான் ரிலீஸ் ஆக முடியாம அந்த பக்கம் இருக்குது இல்ல, அதுக்கே உனக்கு இவ்வளவு சொல்லுவாரு. எதனா ஒரு காரணத்தை சொல்லுவாரு. ஆனா இவங்க யாருமே
மக்களுக்காகவோ இவங்க ரசிகர்களுக்காகவோ யாருமே குரல் கொடுக்க, ரசிகர்களுக்காகவே குரல் கொடுக்காதவரு மக்களுக்காக எப்படி குரல் கொடுக்க போறாரு அப்படின்னு தெரியல. முழுக்க முழுக்க அந்த போதை ஒண்ணு இருக்குல்ல, அதிகாரம் பிடிச்சிடணும்ன்ற ஒரு போதையில மட்டும்தான் இவரு இல்ல. இவர் கண்டிப்பா மக்கள் எல்லாம் இப்படி திரண்டு ஆதரவு கொடுக்குறாங்க, அந்த போதை ஏறிச்சு. அதனாலதான் இவர் என்ன பண்றாரு, மக்களே கண்டுக்கிறது இல்ல, எல்லாரும் எனக்காக பேசுறாங்க, நான் ஏன் பேசணும் அப்படின்ற ஒரு மிதப்பு வந்து இருக்கலாம், மேபி இருக்கலாம். அது இவருடைய இப்பவே தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைமை என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. மக்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். இந்த ஜனநாயகன் படத்தின் மூலியமா நீங்க எந்த அளவுக்கு கொள்ளை கருப்பு டிக்கெட்ல நீங்க வித்து கொள்ளையடிக்கிறீங்க, அதுக்காக குரல் கொடுக்க மாட்டீங்க. ஆமா, அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம். பாக்கலாம் இந்த படம் எந்த அளவுக்கு கை கொடுக்குது, அப்படின்ற அளவுக்கு கிண்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு பாக்கலாம். பொறுத்திருந்து பாக்கலாம்.